வெய்ய காலம் ஆரம்பிச்சிச்சுல, காரம், புளிப்பெல்லாம் குறைச்சிக்கின்னு, இது மாரி டேஸ்ட்டா ஜிலு ஜிலுன்னு மோர் குழம்பு, வாரத்துல 2 நாள் சேர்த்துக்கினீங்கன்னா, உடம்புல உஷ்ணம் குறையும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? 1 ஸ்பூன் துவரம் பருப்பு, 1 ஸ்பூன் பச்சரிசிய தண்ணீல நல்லா அலசிட்டு, 15 நிமிஷம் ஊற வச்சு மிக்ஸி ஜார்ல சேர்த்துங்க. கூடவே 5 பச்சை மிளகா, சின்ன துண்டு இஞ்சி, 1/2 கப்பு துருவுன ஃப்ரெஷ்ஷான தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். காம்ப தொட்டா பட்டுன்னு உடையணும். ஒரு 200 கிராம் வெண்டைக்காவ இது மாரி கட் பண்ணி எடுத்து வச்சுங்க. ஒரு சட்டியில 50 எம்எல் தேங்காய் எண்ணெய் ஊத்திட்டு, 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 8 காஞ்ச மிளகா, கொஞ்சம் போல பெருங்காயத்தூளு, கருவேப்பில நல்லா வதக்கிக்கங்க. வதக்குனதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சுக்கிற வெண்டைக்காவ அதோட சேர்த்துட்டு, கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு வெண்டைக்கால இருக்கிற பிசுபிசுப்பு போற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, அரைச்சு வச்சிருக்கோம்ல, அந்த பேஸ்ட்ட இதோட சேர்த்துக்கணும். கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, மூடி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம், கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டு பீட் பண்ணி வச்சிருக்கிற 300 எம்எல் தயிர இதோட சேர்த்துட்டு, கொதி வர நேரத்துல பொடியா நறுக்குன கொத்தமல்லி தழைய போட்டு இறக்குனீங்கன்னா, ஜிலு ஜிலுன்னு மோர் குழம்பு ரெடி. சுட சுட சாதத்துல நல்லா தாராளமா மோர் குழம்ப ஊத்திட்டு, பதமா வேக வச்ச கருணக்கிழங்க, உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா வறுத்து, அத கூட வச்சுக்கின்னு சாப்பிட்டீங்கன்னா, உடம்பும், மனசும் குளிர்ந்து போயிடும். செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. சந்தோஷமா இருங்க.